அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியன், இவர் பார்ட் டைம் ரேசர். See, he will take a break eventually, but அந்த மீன் டைம் கதைகள் கேட்பார். பயங்கர சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று வரும், வரும்போது பாருங்க. அஜித் விஜய்க்கு அப்புறம் எஸ்கே தான். பழைய உலகநாயகன் மாதிரி, ஏர்லி ஸ்டேஜ் சூர்யா மாதிரி ஒரு மாஸ் ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்ற ஒரே ஹீரோ அவர் மட்டும்தான். சிம்பு வந்து இஃபட்டால் அது எப்படின்னா, அது வந்து அந்த ஷைத ஃப்ரெடி மாதிரி வந்து திடீர்னு வந்து டம்மு டும்மு டும்னு ஒரு 3 6 போடுவாப்புல, இல்லைன்னா ஃபார்ம்ல இருக்க மாட்டார். ஜூன் 5 அப்புறம் உங்களோட பார்வை அபவுட் சிம்பு வில் சேஞ்ச் ஃபார் எவர். ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் நான் அடிக்கடி கோட் பண்ணிட்டே இருப்பேன். அவரெல்லாம் நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அவர் அப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மர். சுந்தர் சி மாதிரி 60+ ரெலவெண்டா இருக்கிற ஆட்கள் குறைவு. குவைட் ஷாக்கிங் டு see how சுந்தர் சி is even capable of doing all this. என்னோட டேலண்ட்டை நான் காட்டுறதுக்காக ஒரு ப்ரொடியூசர் எனக்கு காசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதே வந்து எனக்கு புரியல. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ட்விட்டர்ல இருக்காங்க, வேணும்ட்டே படத்தை ஓடிடியில் வந்தப்புறம் பார்த்து அப்புறம் அன்னைக்கு உட்காந்து கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட ஒரு 30% பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அந்த கேலண்டர் இயர்லேருந்து அப்படி நீங்கள் தூக்கி வெளியே வச்சிட்டீங்க. ஸோ அப்போ அதை யார், அந்த டெபிசிட்டை யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இல்லை, இதில் இன்னொரு ட்விஸ்ட் சொல்கிறேன் நான். தளபதி விஜய் இஸ் ஆஸ் பிக் as மோகன்லால் அண்ட் மம்முட்டி. மலையாளத்தில் இருக்கிற அப்பர் ஹேண்ட் என்ன அப்படின்னா, உங்க ஊரோட வாழ்வியல்ல ஒரு பயங்கரமான கல்ச்சர் இருக்கு. நீங்க ஒரு டைரக்டரா சிங்கிள் டைமென்ஷனலா உங்க கதையை வேற யாருமே காரி துப்பாம எவ்வளவு நேரம் எழுதிட்டே இருப்பீங்க. ஹலோ டயானா, எந்தவித தகுதியும் இல்லாம ஒரு இடத்துல இருக்க முடியும்னா சினிமால மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ நம்ம ஏகேவை பொறுத்த வரைக்கும் 6 மாசம் ரேசிங், 6 மாசம் படம் அப்படிலாம் சொல்லிட்டாரு. ரேசிங்க்கு ஏகே அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியன், இவர் பார்ட் டைம் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது. ஓஹோ, அது வேறையா? ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ரேசிங்கான பிளான்லாம் வச்சிருக்காரு, அந்த ஸ்கெடியூல்லாம் கிளீனா வச்சிருக்காரு. பட் படம்னு வரும்போது நெக்ஸ்ட் அவர் ஹொம்பாலேல நீலோட ஒரு படம் பண்றதா ஒரு பேசியிருந்தது. தென் ஆத்விக்கோட திரும்ப அடுத்து பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவரோட பிளான் என்ன நெக்ஸ்ட் 6 months? See, he will take a break eventually, but அந்த மீன் டைம் கதைகள் கேட்பார். கதைகள் கூட கேட்க மாட்டார், ஜஸ்ட் டைரக்டர்ஸை மீட் பண்ணுவாரு. If I am not wrong, விஷ்ணுவர்தன் in talks. Okay. Definitely, but not now. ஏன்னா விஷ்ணுவர்தன் is going to be doing a Hindi film. பயங்கர சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று வரும், வரும்போது பாருங்க. சம்மந்தமே இல்லாம இந்த டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் வெரி வெரி ஏர்லி. ஏன்னா நீல் இஸ் கோயிங் டு பி டூயிங் ஜூனியர் என்டிஆர். அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு லைன் அப் இருக்கு தனுஷோட டைரக்ஷன்ல. ஆமா, அதோட டாக்ஸ் ஏற்கனவே நியூஸா வெளியே வந்துருச்சு. ப்ரொடியூசரும் அதை பத்தி அட்ரஸ் பண்ணிருக்காரு. பட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். சரி, தனுஷ்னு சொல்லும்போது எனக்கு தோணுது தனுஷ் சிம்பு, அதாவது அஜித் விஜய் தனுஷ் சிம்பு அப்படி இருக்கும்போது தனுஷ் சிம்பு அந்த கேட்டகரி இப்ப எப்படி இருக்கு? இல்ல, அந்த கேட்டகரி டைல்யூட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. பிகாஸ் எஸ்கே இஸ் a separate category of his own. அஜித் விஜய்க்கு அப்புறம் எஸ்கே தான். எஸ்கே இருக்காரு. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே கான்டெம்பரரிஸா நீங்க கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் இட்ஸ் குட் டு கம்பேர் எஸ்கே வித் கார்த்தி. விக்ரம் சூர்யா ஒரு கேடர்ல இருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் கேடரு. படம் ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சு, இல்லைன்னா இல்லைன்ற கேடர். பட் எஸ்கே கார்த்தி கேடர் எப்படின்னா, இப்போ 300 ரூபா பண்ணியிருக்காரு அமரன்ல, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வேர்ல்டு வைடா ஒன்று பண்ணியிருக்காருல. இப்போ கார்த்தி சார் வில் ட்ரை அண்ட் பிரீச் தட் மார்க்கெட் த்ரூ கைதி 2. நாட் பிகாஸ் அமரன் டிட் 300, இட்ஸ் பிகாஸ் கைதி 2 கேன் டூ இட். கார்த்தி சாரை பற்றி பதிவுகள் வந்து அடிப்படையிலேயே ரொம்ப குறைவாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ்ல பழைய உலகநாயகன் மாதிரி, ஏர்லி ஸ்டேஜ் சூர்யா மாதிரி ஒரு மாஸ் ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்ற ஒரே ஹீரோ அவர் மட்டும்தான். அதை அவர் ரொம்ப கன்சிஸ்டண்டா கன்வின்சிங்காகவும் பண்ணுவார். ரொம்ப ரேரா தான் அவரோட படம் வந்து அப்படியே அவுட்ரைட்டா பேடா காலியாகும். இல்லைன்னா he is one actor who's got one body of work and he is very. சர்தார் 2 பயங்கரமா இருக்கும், பயங்கரமா பண்ணும், டெஃபினட்டா பண்ணும். ஸோ ஐ திங்க் இட் ஹாஸ் டு பி கார்த்தி அண்ட் சிவகார்த்திகேயன். தனுஷ் வந்து நீங்க எப்போ ஒரு பேனா மாதிரி when he started making இண்டோ ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ், ஐ திங்க் he has gone past all that. அவர் அந்த லோக்கல் பாக்ஸ் ஆஃபீஸ்ல திருச்சிற்றம்பலம் ஒரு நம்பர் பண்ணிச்சு, அப்புறம் ராயன் ஒரு நம்பர் பண்ணிச்சு. ஸோ அந்த ஜோன்ல தான் அவர் இருக்காரு. தனியாக தான் விளையாடிட்டு இருக்காரு சிம்பு வந்து இஃபட்டால். அது எப்படின்னா, அது வந்து அந்த ஷைத ஃப்ரெடி மாதிரி வந்து திடீர்னு வந்து டம்மு டும்மு டும்னு ஒரு 3 6 போடுவாப்புல, இல்லைன்னா ஃபார்ம்ல இருக்க மாட்டாரு. பட் ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நாளா எல்லா ரசிகர்களும் ஆசைப்பட்டது 3 படங்கள் அடுக்கடுக்கா பண்ண போறாரு. அண்ட் ஜூன் 5 அப்புறம் உங்களோட பார்வை அபவுட் சிம்பு வில் சேஞ்ச் ஃபார் எவர். பிகாஸ் என்னது இது உலகநாயகன் படம், இந்த ஆளன் எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும். இன்ஃபேக்ட் ட்ரெய்லர்ல அந்த ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டாரு. No, he is proven. மணிரத்னம் சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு செட்டில். அந்த லெவலில் வந்து சிம்பு ஹஸ் பெர்ஃபார்ம்டு. ஸோ ஐ திங்க் கமல் சாருமே தம்பிக்கு நிறைய கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால
I think it's a CCV உலகம் மீட்டிங் நாயகன் உலகம். So let's wait and watch. I think it'll be fun. Yeah. பட் நெக்ஸ்ட் தமிழ் சினிமான்னு பார்க்கும்போதே நிறைய படங்கள் நம்ம பெரிய படங்கள்லாம் வருதுல்ல, தக் லைஃப், அதுக்கப்புறம் நம்ம கூலி, இந்த மாதிரி நிறைய படங்கள், ஜெயிலர் 2, இப்படி நிறைய இருக்குல்ல லைன் அப்ஸ். எவ்வளோ இட்ஸ் a good thing for cinema because வாடிவாசல் என்னைக்கு நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வெற்றிமாறன் மாதிரி ஒரு ஆளுமையும் சூர்யா மாதிரியான ஒரு அவர் எப்படி ஐ திங்க் இஸ் a very ஸ்பெஷல் ஆக்டர். அது வந்து ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்னு நான் அடிக்கடி கோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவரெல்லாம் நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அவர் அப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மர். அவரோட ரெடம்ஷன் ஆர்க் வந்து தக்காளி ரெட்ரோவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நிறைய நல்ல படங்கள் இருக்குங்க. ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். போன வருஷத்துக்கு ஒரு 2 years பேக் இட் வாஸ் த இயர் ஆஃப் டெபுட்டன்ஸ். தென் த ப்ரீவியஸ் இயர் இட் வாஸ் ஃபார் ஜான்ரா. கேப்டன் மில்லர் வாஸ் அ ஜான்ரா. வேற ஜான்ரால படங்கள் பார்த்தோம். இந்த வருஷம் ஐ திங்க் அகெயின் இட்ஸ் ரிடம்ஷன் டைம் தான். ஸோ ஃபார்ச்சுனேட்லி வீரதீரேஸ்வரன் மூலமா சியானுக்கு குட் டேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து பார்க்கணும். கார்த்தி சாரோட லைனப் பயங்கரமா இருக்கு. பாரஞ்சித் வந்து இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல போய் ஆர்யா, கலையரசன் இவங்களோடலாம் ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. லபர் பந்து தமிழ் அவர் தனுஷோட ஒரு படம் பண்ண போறாரு. வேல்ஸ் குறிப்பா அவங்க வந்து கட்டா குஸ்தி 2, 96 2, அப்புறம் விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் அவரும் தனுஷ் ஒரு படம் பண்ணுறாங்க. விஜய் சித்தோட ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் காளி வெங்கட் மாதிரி ஒரு நடிகரை எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரே ஒரு மலையாளம் ஸ்பீக்கிங் ஆக்டராக அவங்க ஊர் இண்டஸ்ட்ரியில் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக இருந்திருந்தா அவருக்கு ஒரு 10 கோடி மார்க்கெட் இருந்திருக்கும். லைக் அந்த மார்க்கெட்டில் அந்த சைஸ்க்கு அவர் படங்கள் பண்ணிட்டு இருப்பார். இங்கே உங்களுக்கு வந்து பேங்கபிள் ஸ்டார்ஸ் ரொம்ப குறைவு. சுந்தர்சி மாதிரி 60+ ரெலவெண்டா இருக்கிற ஆட்கள் குறைவு. மணிரத்னம் சுந்தர்சி தவிர 60+ இன்னைக்கு யாருமே ரெலவெண்டா இல்லை. இட்ஸ் குவைட் ஷாக்கிங் டு see how சுந்தர்சி இஸ் ஈவன் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஆல் திஸ். 60 வயசுக்கு அப்புறம் வந்து இப்போ கிளின்ட் ஈஸ்ட்வுட் இஸ் இன் his 90s. ஸோ யூ நீட் மோர் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ், யூ நீட் மோர் லெஜெண்ட்ஸ் டு பி கண்டினியூவாக அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய விஷயம். அதுதான் நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் தமிழ் நம்ம பிக் 3ன்னு சொல்லுவாங்கல்ல, சன், லைக்கா, ஏஜிஸ். அதில் இப்போ லைக்கா டயர்ட் ஆகிட்டாங்க. they are on the verge of going bankrupt, but they are trying to do another film with Talaivar so that they can come back. So adanal it is more to do with how you make more films in a reasonable budget. And ipo வந்து நம்ம சுமாரா ஒரு படம் பண்ணா கூட OTT ல வாங்கிப்பாங்க, சேட்டலைட் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ரெக்கவரி ஆப்ஷன்ஸே கிடையாது. தியேட்டர்ல இந்த படம் ஓடுமா, தியேட்டர்ல ஓடினா நான் வந்து இந்த படம் பண்ண தயார். ஏதோ என்னோட டேலண்ட்டை நான் காட்டுறதுக்காக ஒரு ப்ரொடியூசர் எனக்கு காசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதே வந்து எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் என் பாஸ் அடிக்கடி சொல்லுவார், ஆவரேஜ் கான்டென்ட், no content, இது ரெண்டுமே ஒன்று தான். So no content is better than average content. So don't even do it. If you do something, do it extraordinarily. இப்போ டெஸ்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. It's quite new for us to have a direct OTT premiere. சூரியரை போட்டு பார்த்தோம். அதெல்லாம் நம்ம வேற சில பிளேஸ் பார்த்துருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸ்ல this is probably we didn't see it happening. அதனால இன்னைக்கு தியேட்டர்ல படம் ஓடுதான்றது தான் லிட்மஸ் டெஸ்ட். அது இல்லாம இன்னைக்கு ஒரு படம் வந்து எழுதப்படாது, தயாரிக்கப்படாது, ஆக்டருக்கு பிச் பண்ணப்படாது, டெக்னீஷியன்ஸ் ஓடிடில வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாமான்னு யோசிச்ச படங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஓடிடில சூரியரை போட்டுல இல்ல, அது எப்படி இருக்கும்னா ஒரு எமோஷனலா ஐ மிஸ்ட் அவுட் ஆன் a theatrical moment. அதனால எனக்கு தியேட்டர்ல பார்க்கணும்னு தோணும். லைக் சார்பேட்டா பரம்பரை, அந்த மாதிரி படங்கள். ஐ எம் சேயிங் இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ட்விட்டர்ல இருக்காங்க, வேணும்ட்டே படத்தை ஓடிடில வந்த அப்புறம் பார்த்து அப்புறம் அன்னைக்கு உட்காந்து கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு என்ன கிரௌடுன்னு எனக்கு தெரியல. இல்ல நீ அவ்வளவு பிஸியா ராக்கெட் விட்டு இருந்தீங்கன்னா ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னங்க ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் தியேட்டர்ல 120 150 ரூபா கொடுத்து போய் படம் வாங்கலாம். ஒருத்தர் மட்டும் போய் பார்த்தா பரவாயில்லைங்க. ஃபேமிலில ஒரு 4 பேர் பார்ட்டி இருக்கு. Absolutely, it's become a very ஆமாங்க, it's become a very costly affair. நான் இல்லன்னே சொல்லல, பட் at the end of the day the experienceன்றது அதுக்கான மரியாதையை கொடுத்து தான் ஆகும். இன்னைக்கு ஏன்னா நமக்கு வீட்ல அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கேட்ஜெட்ஸ்லாம் வச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் டயர் 1 ஹீரோஸ்ன்னு சொல்றோம். பிகாஸ் தே ஆர் பேங்கபிள். அவங்க படம் ரிலீஸ் ஆனாலே நம்ம போய் பார்க்கணும், நமக்கு ஒரு மேண்டேட் இருக்கும். however bad it is, I will want to go watch the film னு இருக்கும். அதனால we need more active producers, we need more bankable stars. ஏன் காளிதாஸ், ஜெயராம், த்ரூவ் இவங்கலாம் வருஷத்துக்கு 4 படம் பண்ணக்கூடாது? அத்தரவாங்க ரெகுலரா படம் பண்ணக்கூடாது? அசோக் செல்வன் should also do start doing more films. இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் நமக்கு ஒரு 100 crore plus பிசினஸ் கொடுக்குற ஒரு ஹீரோ வந்திருக்காரு. கன்சிஸ்டன்டா இவங்க என்னென்ன
பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு ஐ திங்க் இட்ஸ் தியேட்ரிக்கல் ஃபுட்ஃபால் ஹஸ் பீன் டிட்டர்மைனிங் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நீ விஜய் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட ஒரு 30% பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அந்த கேலண்டர் இயர்லேருந்து அப்படி நீங்கள் தூக்கி வெளியே வச்சிட்டீங்க. ஸோ அப்போ அதை யார் அந்த டெபிசிட்டை யார் ஹேண்டில் பண்ண போகிறா? ஏன்னா at the end of the day யூனியன் இருக்குது, ஆளுங்களுக்கு பேட்டா போடணும், ட்ராவல் பேட்டா இருக்குது, எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஐ திங்க் at the end of the day it is to do with how you run the industry. இப்போ நீங்கள் அம்மா நாங்கள் அசோசியேஷன் இருக்குது மலையாளத்தில், கேரளாவில் அடி பம்ப் அடிச்சிருவாங்க. பட் இங்கே கவுன்சிலே 2 இருக்குது, அந்த பில்டிங் இன்னும் கட்டப்படாமே இருக்குது. ஸோ இங்கே அவ்வளோ குழப்பங்கள் இருக்குல்ல. இட்ஸ் நாட் த பிளேம் கேம். அவங்கவுங்களோட பர்சனல் ஈக்குவேஷனில் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாக இண்டஸ்ட்ரிக்குன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ இப்போ மலையாளம் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ இன்ஃபேக்ட் வீர திரைசூரில் நம்ம சுராஜ் இருக்கிறாரு, இப்போ பெசில் ஜோசப் வராரு, படத்தில் நடிக்க வராரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி விக்ரம்லையும் ஃபாத் ஃபாசில் நம்ம வந்து தமிழ் ஆக்டராகவே கன்சிடர் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மலையாளம் ஆக்டர்ஸும் உள்ள வராங்க. துல்கர் சல்மான் நம்ம வாயமொழி பேச வந்து அக்செப்ட் பண்ண அவரோட முதல் படமே வந்து தமிழ் மலையாளம் பைலிங் தான். யா அந்த மாதிரி. ஸோ டொவினோலாம் மாறிட்டுள்ள வில்லனா நடிச்சதை மறந்துட்டேன். பட் ஸோ இப்போ என்னன்னா பிருத்விராஜ் இன்ஃபேக்ட் அவரை நம்ம வந்து தமிழ் ஹீரோவா தான் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மொழி இன்னைக்கு அந்த மலையாளம் சினிமாவோட என்ன சொல்றது ரிசெப்ஷனோ இல்ல அதை நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஆடியன்ஸோ இன்ஃபேக்ட் தமிழ்லயோ மற்ற வேர்ல்ட் பேன் இந்தியா வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்கேயும் நம்ம ஆக்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு ஹெல்த்தியா நீங்க பாக்குறீங்க? இது பயங்கர ஹெல்த்திங்க. பிகாஸ் கெசினோ தியேட்டர்ல சிபிஐ டைரி குறிப்படம்லாம் வந்து ஒரு 200 நாள் ஓடி இருக்கும் போல. மலையாளம் சினிமா இங்கே தமிழ்நாடு தியேட்டருக்கள்ல முக்கியமான திருச்சி has a separate fan base for Malayalam cinema. Coimbatore is eventually topographically closer to Kerala. என் ஃப்ரெண்டு பிரேம் அம்மா திருச்சியில ரிலீஸ் பண்ணான். and he made money back then. மலையாளம் சினிமா எப்படின்னா அது வந்து டே என்னதான் மாஸ் மசாலா படம் பார்த்தாலும் நடுவில் ஒரு 2 நல்ல மலையாள படம், டே என்னதான் வாழ்வியல் படம் பார்த்தாலும் இங்கே வந்து ஒரு ஹீரோ படம் பார்க்கணும்டா. இவங்க இதை அழகாக பிரிச்சுக்கிறாங்க. நம்மளால டெய்லி புட்டு சாப்பிட முடியாது, அவங்களால டெய்லி நம்ம ஐட்டத்தை சாப்பிட முடியாது. ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் போத். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட் அவங்க வந்து அதை கிராக் பண்ணிட்டாங்க. ஓடிடி ஸ்பேஸையும் கிராக் பண்ணாங்க. லாக்டவுன்லேயும் அவங்க தான் சம்பாதிச்சாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய லக்ஸரி ஒன்று இருக்குது. என்னென்னா they do 12-hour கால் ஷீட்ஸ். காலையில் 7 மணிக்கு போனான்னா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் மம்முட்டியே ஷூட்டிங் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் லேட்டாக ப்ராப்ளி ஹில் ஸ்டாப். பட் they have different types of cinema being made. மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ மசாஜுக்கான ஈகோ மசாஜுக்கான படங்கள் பண்ணுவாங்க, அப்புறம் வாழ்வியல் படங்கள் பண்ணுவாங்க, அப்புறம் கம்ப்ளீட்டாக அடூர் கோபாலகிருஷ்ணன் டைப்ஸில் ஆர்ட்ஸி மேக்ஸ் அவந்த் கார்தி அண்டர் கிரவுண்ட் ஃபில்ம் வரைக்கும் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மலையாளம் சினிமாவை ஸ்டடி பண்ண வேண்டியது என்னென்னா தே ஹாவ் த கேங் கல்ச்சர். வினீத் ஸ்ரீனிவாசன் அண்ட் கேங், அதில் தான் பேசில் ஜோசப், ஃபஹத் ஃபாசில் அண்ட் கேங், அது ஒரு கேங், அப்புறம் அமல் நீரத் அண்ட் கேங். ஸோ இந்த கேங்ஸ் இருக்குல்ல, அந்த கேங்ஸ்லேருந்து வர ஆட்கள் எல்லாருமே 10வது அசிஸ்டன்ட் வந்து பயங்கரமா டைரக்ட் பண்ணிருப்பான். ஏன்னா அவங்க எல்லாருமே they so good. Basil is a director actor and multidisciplinary if you look at it. Seriously, yes. Like the DOP will be directing a film where the editor will be acting as a hero in another film. So the interdisciplinary இருக்கிறதுனால அது பயங்கரமா அவங்களோட ஷூட்டிங் காஸ்டே 1.5 கோடி 2 கோடி 3 கோடி ஸ்பேஸ் தான். நீங்க எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இந்த லாஸ்ட் டெக்கேட் when it comes to மலையாளம் சினிமால நிறைய படங்கள் இருக்கு. அதுல எனக்கு தல்லுமலா இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். அந்த ஸோ அப்போ அப்படிலாம் படங்கள் வருதுன்னா அப்போ சுப்ரீம் சுந்தர் நம்ம ஊருக்காரர் தான். அங்க போய் ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி அதே சுப்ரீம் சுந்தர் தான் இங்கேயும் படங்கள் பண்றாரு, அங்கேயும் படங்கள் பண்றாரு. படங்க வேற இப்போ ரேஃபில் கிளப் கூட அவர் தான் ஸ்டன்ஸ் பண்ணாரு. ஸோ இட் இஸ் ஆல் இட் இஸ் டு டூ வித் அவங்களோட லிமிடேஷன்ஸே அவங்களோட ப்ளஸ்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அவங்களுக்கு யூத் ஃபெஸ்டிவல்னு இன்னி வரைக்கும் இருக்குது. அதில் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு கல்ச்சுரலில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மார்க் இருக்குங்க. தே ஆர் நம்ம சினிமா பாட்டை முணுமுணுத்து பாடிட்டு இருக்கிற மாதிரி அவங்க கீர்த்தனை கிருத்திலாம் பாடிட்டு இருப்பாங்க. தே ஆர் மோர் கல்ச்சுரலி இன்க்ளைன்ட். எல்லா நுவன்ஸையும் வந்து எல்லாரும் கற்றுக்கிறது. எல்லாருமே அங்கே எல்லாருமே பாடுவாங்க, ஆடுவாங்க. கல்ச்சர் தெரியும், ஃபோக்லோர் தெரியும், ஹிஸ்ட்ரி தெரியும், மித்தாலஜி தெரியும். இப்போ மம்முட்டி வச்சு பிரம்மயுகம் பண்ண டைரக்டர் இப்போ அகைன் வைநாத் சசியோட வேற ஒரு டைப்ல இன்னொரு படம். அவங்க எல்லா ஜான்ராவும் தொடுறாங்க. இப்போ இந்த ஜிம்கானா படம் வந்து ஸ்போர்ட்ஸ், பிரேமல வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ், ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். தேர் ஏபிள் டு டச். பிரம்மயுகம் வாஸ் மித்தாலஜிக்கல் த்ரில்லர். ஸோ தேர் ஏபிள் டு பிளாக் அண்ட் ஒயிட்ல படம் பண்றாங்க இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா. ஸோ தேர் ஏபிள் டு டச் டிஃப்ரெண்ட் ஜான்ரா அண்ட் தீஸ் criteria that we mentioned is making them really special. So அப்படி தமிழுக்கும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வரும்போது ப்ராபப்லி நம்மளும் அந்த மாதிரியான ஜானரா ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதுக்காக இல்ல இதுல இன்னொரு ட்விஸ்ட் சொல்றேன். நம்ம மலையாளம் அவங்க தமிழ் நம்மளோட ஜாஸ்தி கத்தி உயிரை விடுவானுங்க. They follow Tamil cinema so religiously that they are more informed than us.
தளபதி விஜய் இஸ் ஆஸ் பிக் as மோகன்லால் அண்ட் மம்முட்டி இன் கேரளா. ஏன்னா விஜய் ஃபிலிம் 3 ஹீரோஸ் அங்க 4 ஹீரோஸ் ஃப்ரம் நான் மலையாளம் ஆக்டர்ஸ் அங்க ஹியூஜ், which is விஜய், விக்ரம், சூர்யா அண்ட் அல்லு அர்ஜுன். இவங்க 4 பேருமே கேரளா பாக்ஸ் ஆஃபீஸில் மான்ஸ்டர்ஸ். தே கேன் ஜென்ரேட் கிரேட் ரெவென்யூ. இப்போ ஜெயிலர் மூலமா தலைவர் வாஸ் ஏபிள் டு டூ கிரேட் நம்பர்ஸ், விக்ரம் டிட் குட் நம்பர்ஸ், லியோ டிட் குட் நம்பர்ஸ். ஸோ மலையாளம் ஆக்டர்ஸ் தமிழ்லன்றது வந்து ஒரு ஹீரோயின்ஸுக்கு ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. யூனோ சோபனாலேருந்து, நயன்தாராலேருந்து, பாவனாலேருந்து, யூ கேன் ஜஸ்ட் புட் அ லிஸ்ட். ஒரு 50 பேர்லேருந்து 100 பேர் இருப்பாங்க. டெக்னீஷியன்ஸும் நிறைய வந்து போயிருக்காங்க. லாங்குவேஜ் லிரிசிஸ்ட் தவிர இசையமைப்பாளர்கள் அந்த லாங்குவேஜ் ஓரியன்டா கிராஃப்ட் தவிர மீது எல்லா கிராஃப்ட்லையுமே இங்கேயும் எங்கேயும் வந்து நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் நடந்திருக்கு. இப்போ கௌதம் மேனன் என்னதான் மலையாளியா இருந்தாலும் திருச்சியில படிச்ச பையன், நம்ம ஒரு பையன் தமிழ் படங்கள் பண்ணிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் இஸ் டூயிங் அ ஃபில்ம் வித் மமுகா அதர் டூ. ஸோ அதனால ஐ திங்க் அவங்க இங்கே வந்து பேசில்ன்ற ஒரு பேர் இன்னைக்கு வந்து பேசில் வித் ட்விஸ்ட் தான் தெரியும் நமக்கு. இன்னைக்கு பேசில் ஜோசப் இஸ் பிகம் ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஃபார் அஸ். தட்ஸ் பிகாஸ் நான் பொன்மான் பார்த்தேன் OTTல பயங்கரமா இருக்கு, நான் வந்து மரணமாஸ் ட்ரெய்லர் பார்த்தேன். தே ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கான்டென்ட். இதுக்கான ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி வந்து நியூ வேவ் தமிழ் சினிமால விஜய் சேதுபதி தான். கண்டென்ட் மூலமா ரீச் ஆனதுனால தான் அவர் மக்கள் செல்வன். நோபடி குட் ஹாவ் அ ஃபிலிம் லைக் தட்ல ஒரு பீட்சா, ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சுதுகம். லைக் ஈவன் லுக் அட் கார்த்தி சர்ஸ் ஃபர்ஸ்ட் 5 films. These people became, they didn't be, அது ஒரு ஓவர் நைட் மாதிரி தெரியும், ஆனா they became great stars only because of content. So மலையாளம் சினிமா ஓவரா இண்டஸ்ட்ரியாவே கான்டென்ட் ரிச் படங்கள். ஒரு ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, ஒரு 5ஆம் பாதிரி, அப்போ குஞ்சக்கோப்பம் பண்ணா உங்களுக்கு ஒரு 5 ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இருக்கும். எவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க அங்க. அந்த ரோமான்ஸ்ல ஒரு பையன் இப்படி மண்டையாட்டுவான்ல, அவன் இன்னைக்கு பேங்கபிள் ஹீரோ. that actor is a bankable hero. மஞ்சுமல் பாய்ஸ் இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து அடிச்சு காலி பண்ணதை நம்ம ரியல் டைம்ல விட்னஸ் பண்ணோம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ராபப்லி அவங்க வந்து ஸ்கிரிப்டா ஐ மீன் கதையா அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கோ நம்மளை விட. ஏன்னா நிறைய எழுத்தாளர்களோ இல்லை கதையா அவங்க வந்து ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து அந்த அளவுக்கு அவங்களால எலாபரேட்டா ஒரு படமா கொடுக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில். பிகாஸ் அவங்க மசாலாலாம் பெருசா எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளும் பாலு மகேந்திரா சாரோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவோ டேரக்டர்ஸ் வந்து அதான் எடுத்து பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இன் பிட்வீன்ல நம்ம வந்து கொஞ்சம் மசாலா அதுன்னு மாறிட்டோமோ, திரும்ப அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இல்ல நம்ம வெறும் மசாலா மட்டுமே இல்ல, நம்மளும் ஒரு கிடாயின் கருணை மனு பாக்குறோம், நம்மளும் வந்து லெனின் பாரதி எடுத்த அதான் சொல்றேன். பாக்ஸ் ஆபீஸை மட்டுமே நம்ம லிட்மஸா வச்சா மலையாளத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அவன் இன்னைக்கு ஒரு 300 கோடி படம் கொடுக்கல, அவன் பேன் இண்டியன் ஃபிலிம் இன்னைக்கு கொடுக்கவே இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸை மட்டுமே கிரைட்டீரியா கன்சிடர் பண்ணோம்னா சட்டப்படி மலையாளம் சினிமா ஷுட் பி டூயிங் கிரேட். பிகாஸ் அவ்வளோ மலையாளிஸ் இருக்காங்க, கல்ஃப்லேயே கிரேட் நம்பர்ஸ் பண்ணணும். பட் நீங்கள் கேரளாவோட டோபோகிராஃபி பாருங்க, தியேட்டர்ஸோட அமைப்பே கஷ்டம், எல்லாம் ஏறி இறங்கி இருக்கிற லேண்ட்ஸ்கேப். அண்ட் கமிங் பேக் டு த நம்பர் ஆஃப் கிரேட் ஃபிலிம்ஸ் தட் தீஸ் லாங்குவேஜஸ் டூ சைமல்டேனியஸ்லி, மலையாளத்தில் இருக்கிற அப்பர் ஹேண்ட் என்ன அப்படின்னா, அவங்க ஊரோட வாழ்வியலில் ஒரு பயங்கரமான கல்ச்சர் இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ தஞ்சாவூர் பேஸ் பண்ண படம் பார்த்துருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நாகர்கோவில் பேஸ் பண்ண படம் பார்த்துருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ விழுப்புரம் பேஸ்ட் படம் பார்த்துருக்கீங்க, திரும்ப அதே சென்னை கோயம்புத்தூர் மதுரை இவ்வளோதான் இருக்கே. இவ்வளோ ஊருக்கு இப்போ நெய்வேலியில வந்து ஒரு அங்க அந்த செட்டப்ல ஒரு படம் நம்ம இன்னி வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது வந்து ஊரே கேட்டட் கம்யூனிட்டியா. We've not seen a single film about நெய்வேலி. இப்போ நீங்க பாண்டிச்சேரி வெறும் சாங் ஷூட்டுக்கும் சென்னையில பெர்மிஷன் கொடுக்கறதுனால அங்க ரோடு போய் எடுத்துக்கிறேன்னு தான். இங்க வந்து இப்போ ரைஃபிள் கிளப் அது ஒரு டீமோகிராஃபி பேஸ் பண்ண கதை. கர்நாடகா கேரளா பார்டரா, அவனுங்க ஹிந்தி பேசுகிற க்ரௌடு கர்நாடகாவில் இருப்பாங்களாம், அவன் இங்கே வருவாங்களாம், இவங்க ஒரு கிளப் நடத்துவாங்களாம். ஸோ அது செட்டப்பாகவே அப்படி தான் இருக்குது. அவங்க ஊரில் போய் நீங்கள் ஒரு கேமரா வச்சுட்டு இந்த பாலத்தோட கதைன்னு பாலத்தை வச்சு கதை சொல்லலாம். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம வேற மாதிரி மாறிட்டோம், நம்மளோட அமைப்பே வேற. இன்ஃபேக்ட் டிஸ்ரப்டிவ் ஃபிலிம்ஸ், மார்க்கெட்டோட ட்ரெண்டை டிட்டர்மைன் பண்ணுற ஃபிலிம்ஸ் தமிழில் தான் பண்ணியிருக்காங்க. அதை மலையாளம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிருக்கு. ஒரு டயத்தில் அவங்க நம்மள மாதிரி மாஸ் மசாலா படணும்னு பண்ணி சொல்லி ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு நம்மளை அடிச்சு சாவடிச்சானுங்க. எதுவுமே ஒர்க் ஆகல அவங்களுக்கு. இப்போ அன்வர்னு ஒரு படம் எடுத்துக்காங்க, எல்லாம் ஹை ஸ்பீட்ல செம்ம ஸ்டைலிஷா நடந்துனே இருப்பாங்க. பிக் பீன்னு மம்முகா ஒரு படம் நடிச்சாரு, எப்போ முடியும் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பீஷ்ம பருவம் பண்ணும்போது அது ஒர்க் ஆகுது. ஸோ ஐ திங்க் இது ஒரு விஷயஸ் சைக்கிள். It keeps changing. But since Malayalam they do content rich films, I think அது அவங்களோட யூஎஸ்பியா மாறிட்டதுனால they are able to do better films because for one reason is they hire, they pay, they value, they respect and they credit writers. So exactly end of mic drop moment for the moral of the story. ஏன்னா 2 பேர் எழுதுறாங்க, அந்த 2 பேருக்கு சம்பளம் போடுறாங்க, அந்த 2 பேருக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஹிட் கொடுத்த ஒரு சிதம்பரம் தன்னோட அடுத்த படத்தை அவர் தான் எழுதணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அதை எழுதுறது வந்து ஆவேஷமோட டிரெக்டர் ஜீது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டு டூ வித் ஹவ் யூ கொலாபரேட். இங்கே அது நடக்கணும். ஐ ரன் அ ரைட்டர்ஸ் ரூம் கால் முனை.
ஸோ என்கிட்ட 12 ரைட்டர்ஸ் இருக்காங்க. வி ஹாவ் அ 4999 பேக்கேஜ் வேர் பீப்புள் கேன் சென்ட் தேர் ஸ்கிரிப்ட்ஸ் டு அஸ். வி கிவ் தம் அ ரீடர்ஸ் ரிப்போர்ட் அண்ட் வி ஆர் ரைட் நோ பிஸி வித் 6 commissioned projects. We are writing as writers. We sit with other people for discussions. We create focus groups. We want to run workshops. I want my writers to be valued, respected, paid and credited. If that is happening, I think the more, ஏன்னா நீங்கள் ஒரு டைரக்டராக சிங்கிள் டைமென்ஷனலாக உங்கள் கதையை வேறு யாருமே காரி துப்பாமல் எவ்வளோ நேரம் எழுதிட்டே இருப்பீங்க. ஹலோ டயானா, somebody has to read it. And at the end of the day, screen writing is a craft of its own. அது ஒரு சயின்ஸு. அதில் உட்காந்து ஒரு 3 அண்ட் எழுதுனது டிரான்ஸ்லேட் ஆகுதா இல்லை. பாதி நேரம் சினிமாவை அழிக்கிறது வந்து ஒரு 3-4 விஷயம் தாங்க. ஒன்று லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன், இன்னொன்று இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்தேன், எந்தவித தகுதியும் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்க முடியும்னா சினிமாவில் மட்டும்தான் இருக்க முடியும். சப்பல் தைக்கிறவனுக்கு சப்பல் தைக்க தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் சப்பல் தைக்கிறான். ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அவன் சயின்டிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து சயின்டிஸ்டாக இருக்க முடியும். ஆனால் தமிழ் சினிமாவில், பொதுவாகவே சினிமாவில் கான்டாக்டை வச்சோ பழக்கத்தை வச்சோ ஏதோ ஒரு குருமா வச்சோ உள்ள வந்ததுக்கப்புறம் ரோல் டெசிக்னேஷன் கொடுத்து, இப்போ நீங்கள் ஆர்ஜே வேலைக்கு வந்துட்டு ஆர்ஜே வேலை உனக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீ ஆர்ஜேக்கு ட்ரெயின் ஆனால் எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் சினிமா, which is very weird. But whereas in other fields of work you will have to be trained. But இங்கே இது இன்னொன்று வந்து நீ சொல்லி நான் என்ன கேட்கறதுன்றது நம்ம சினிமாவை அழிச்சிட்டு இருக்கிற ஒரு வம்சாவளியா. ஈவன் இஃப் இட் வாஸ் உலகநாயகன், he was ready to with folded hands he will sit and listen to பஞ்சவர்ணாச்சலம் saying அபூர்வ சகோதரர்களை இப்படி பண்ணாதே இப்படி பண்ணு, ரஜினி நீ வந்து 6-60 வரை ஒரு வாட்டி பண்ணு. There were people, அவங்க தான் வந்து நேசேயர்ஸ், ஆனால் அவங்க தான் ட்ரெண்டை டிட்டர்மைன் பண்ணி பல பேருக்கு புத்திமதி சொல்லி இது ஒரு கலெக்டிவ் மீடியம், இது ஒரு கொலாபரேஷன். Dharani used to sit with some 10-15 writers and discuss. இன்னைக்கு மித்ரன், I am thankful to, I would say, லோகேஷ், டாடா கணேஷ், இவங்கெல்லாம் ரைட்டர்ஸுக்குன்னு தனியாக கிரெடிட் போட்டு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கிறாங்க. ஐ எம் ஹாப்பி தேர் டூயிங் இட். இல்லைன்னா இன்னும் கோஸ்ட் ரைட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. லோகேஷ் ரத்னாவோட இணையறாரு. இப்போ ரத்னா வந்து அந்த கராத்தே பாபு படத்துக்கு எழுதியிருக்காரு. அவர் சில படங்கள் டைரக்ட் பண்ண இயக்குனரும் கூட. அப்புறம் இப்போ நம்பின்னு என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து சர்தார் 2ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ வி நீட் திஸ் டு ஹேப்பன். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, சினிமா பற்றிய நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சுக்க முடிச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.